இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொமோ விட்டோம்ல, அது வந்து நான் கதை சொல்லி 2வது நாள்ல விட்டது. ஸோ அதில் ஹேர்லாம் வேறு மாதிரி வச்சுருப்பார். ஆனால் செக் ஷர்ட் வேஷ்டிங்கிறது ஃபிக்ஸ். எனக்கு வந்து ஒரு ஊரில் மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தவன் ஹி ஹாஸ் அ பாஸ்ட். அந்த பாஸ்ட்லேருந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்போது ஒரு 10 வருஷமாக 2 குழந்தைங்களையும் இந்த குடும்பஸ்தனாகவே இருந்து மளிகை கடைனா ரொம்ப சாதாரண மளிகை கடைனா இஸ் நாட் ஹைடிங் சம்திங். எவனாவது ஒருத்தன் வந்தால் நான் உள்ளேருந்து எடுத்துருவேன்னு கூட கிடையாது. அந்த மளிகை கடையில் எதுவுமே கிடையாது, வெறும் பூனைக்குட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஆளாக இருக்கணும்னா அவன் ரொம்ப காமன் மேனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த அது வந்து சார் தான் பண்ணார். வெரி ஷேப்டு வென் இட் அது ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பார்த்தா அவரும் பண்ணியிருப்பார், அவன் பையனும் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ இருக்கிற ஃபேஷனை பார்த்து ஏதோ ஒரு கடையில் போய் அது அப்படி தான் நான் வந்து எப்படின்னா வாடா அவனுக்கு பண்ணிவிடுறான், பணியும் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவன் பொண்டாட்டி வந்து நீ பண்ணிக்கோன்னா அப்போ என் பிள்ளைக்கு பண்ணி விடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 பேரும் இப்படி இருக்கணும்னு அந்த வீட்டிலேருந்து யாரோ ஒரு ஆள் முடிவு பண்ணி அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆனால் நான் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்போ வந்து இந்த லுக் பண்ணிட்டு அவர் வந்து நடந்து வந்து வீட்டிலேயே அந்த ஹவாய் செருப்புலாம் போட்டு வந்து விபூதி வச்சு உட்காந்து காமிச்சார். ஸோ ஐ தாட் தட் திஸ் இஸ் செட். அதில் அவரோட பங்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.